பெட்ரோல் வண்டி பெஸ்ட்டா இல்லை இவி வண்டி பெஸ்ட்டா? பெட்ரோல் இன்ஃப்ளேஷன், டிப்ரிசியேஷன் வேல்யூ, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ எதுதான்டா பெஸ்ட், பெட்ரோலா இல்லை இவியா? ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட் கார் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டு பெட்ரோல் வாங்கலாமா இவி வாங்கலாமான்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டாரு. நம்ம உடனே நிறைய வெப்சைட்லாம் போய் பார்த்து சர்ச் பண்ணி பல புத்தகங்களை படித்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணோம். எது பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கல்ஸ்க்கு ரோட் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 100% எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இன்ஃப்ளேஷன், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், டிப்ரிசியேஷன் வேல்யூ, அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கார்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிகோர் இவி வெர்சஸ் பெட்ரோல் அதுதான் நம்ம வந்து கம்பேரிசனுக்கு எடுக்க போகிறோம். டிகோர் இவியோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. ஆனால் டிகோரோட பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,34,000 தான் வருது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இப்போ ஜிஎஸ்டியோட ரேட்டும் மாறினதுனால கிட்டத்தட்ட 6,72,000 கிட்ட தான் வருது. பெட்ரோலோட ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,21,000 கிட்ட வருது. ஆனால் அதுவே இவி எடுத்தீங்கன்னா 13,72,000 கிட்ட வருது. இப்போ ஒரு கால்குலேஷன் எடுப்போம். ஒரு வருஷத்துக்கு வந்து 15,000 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்றோம்னு வச்சுப்போம். ஸோ 8 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 1,20,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம டிரைவ் பண்ணிருப்போம் இவி வெஹிக்கல்ஸ். இப்போ கம்பெனி கிளைம் பண்ற ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து 19.6 கிட்ட கிளைம் பண்றாங்க பெட்ரோலுக்கு. ஸோ அதுவே இவி வெஹிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.69 kWh வந்து கிளைம் பண்றாங்க கம்பெனி. இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணா 8 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6,000 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதுவே இப்போ இவி எடுத்தோம் அப்படின்னா 8 வருஷம் அவங்க கிளைம் பண்ற ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு 15,000 யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம ஊர்ல யூஸ்வலா பெட்ரோல் வந்து வருஷம் 4.6% ஆஃப் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு பெட்ரோலோட விலை. அதே இது இவிக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6% வந்து ஆவரேஜா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் டிஃபரன்ஸை வச்சு நம்ம அதே 8 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வந்து பெட்ரோலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுவே இவிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 கிட்ட வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட் படி பார்த்தோம்னா பெட்ரோல் வண்டியை விட இவி வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வந்து பாதிக்கு பாதி நம்ம பெட்ரோலுக்கு இவிக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 பெட்ரோலுக்கு ஆகுதுன்னா ஒரு 84,000 கிட்ட வந்து நம்ம இவி ஆகும்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போதான் மெயின் ஃபேக்டரே இருக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் கார். பெட்ரோல் வண்டியோ இவி வண்டியோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வருஷம் டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். எந்த காராக இருந்தாலும் பெட்ரோல் வண்டிக்கு எப்போதுமே டிப்ரிசியேஷன் வேல்யூ கொஞ்சம் கம்மி. ஆனால் இவி வண்டிக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆக்சுவலாக ரொம்பவே அதிகம். ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா பெட்ரோல் வண்டிக்கு கிட்டத்தட்ட 4,90,000 rupees கிட்ட வரைக்கும் டிப்ரிசியேஷன் ஆகும். ஆனால் இதுவே இவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் டிப்ரிசியேஷன் வேல்யூ போக தான் செய்யும். இதுவே டிகோரோட இவி வெஹிக்கல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க 8 வருஷத்துக்கு. அந்த 8 வருஷத்துக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷம் 2,000 அதாவது 1,099 + GST which is nothing but somewhere around ஒரு 5,000 கிட்ட வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு 18,800 கிட்ட வரைக்கும் இவியோட அந்த பேட்டரியோட வாரண்டிக்கு நீங்க கட்டக்கூடிய சார்ஜஸ் வரும். இப்போ இது எல்லாமே டோட்டலாக கன்சிடர் பண்ணி நமக்கு டோட்டலாக எவ்வளோ நம்ம பெட்ரோல் வண்டியில் செலவு பண்ணியிருப்போம்னா 23,47,000 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுவே இப்போ இவி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,33,000 கிட்ட வரைக்கும் நம்ம செலவு பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 4,80,000 வரைக்கும் ஜாஸ்தியாக நம்ம வந்து பெட்ரோலோட இவிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுதான் உண்மை. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்க இவி வெஹிக்கல்ஸ் நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் ப்ரைஸ் ரேட்டிங்ஸை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். இதுவே நீங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய இவி வெஹிக்கல்ஸை வாங்கினீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க நம்மளோட ஜிஎஸ்டி அண்ட் பர்சன்டேஜ் ரேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் காசுலாம் சேவ் பண்ண முடியாது. செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போ என்னதான்டா ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வேணும் அதனால நான் இவி வாங்குறேன் அப்படின்னா இவியில் இருக்கக்கூடிய 2 வீலர்ஸ் மட்டும்தான் இங்கே பெஸ்ட்டு. பட் நீங்கள் இவியில் கார் வாங்கணும்னு சொல்லி போனீங்கன்னா அது உங்களோட காஸ்ட் எஃபிஷியன்ட்டே கிடையாது. நீங்கள் செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே மக்களே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கார் வாங்கணும்னு சொல்லி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை எது பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. Until then, this is Vinod signing off. Bye bye.